ராகேஷ். சமீபத்தில் இந்த யூபிஎஸ் தேர்வில் வந்து ஓபிசி, எஸ்டி, எஸ்சி என்ற பிரிவினருக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் அடித்து நொறுக்காமல் சமீபத்தில் ஒரு புதுசாக ஆர்எஸ் அமைப்பு ரன் பண்ற மாதிரி இந்த தகவல் நீங்களும் ட்வீட் பண்ணியிருந்தீங்க. அது எப்படி இல்ல, அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூபிஎஸ்சி அமைப்பு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதோடைய முக்கியமான வேலை என்னன்னா, இந்த அரசியல் சிஸ்டம்ல இருக்க பியூரோக்ரஸியை வந்து ஒரு ப்ராசஸ் படி இன்டர்வியூ, எக்ஸாம் எல்லாம் வச்சு செலக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி அரசாங்கத்துக்கு கொடுக்கறது தான் அதோடைய வேலை. அப்போ அது செலக்ட் பண்ணும்போது சார்பில்லாத ரொம்ப நடுநிலையாக இந்தியன் அரசியல் சட்டத்தை மதிக்கக்கூடிய ஆட்களை செலக்ட் பண்ணி யூபிஎஸ்சி கொடுத்துட்டு இருந்தது. அவங்க தான் ஐஏஎஸ் ஆஃபீஸரா, ஐபிஎஸ் ஆஃபீஸரா வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த யூபிஎஸ்சி மூலமாக, அந்த தேர்வுகள் மூலமாக வேண்டாம், லேட்டரல் என்ட்ரி அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில போய் 25 வருஷம் ஒர்க் பண்றேன், திடீர்னு எனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை வந்தா நான் போய் பிஜேபி ஆஃபீஸ்ல போய் அப்ளிகேஷன் கொடுத்தேன்னா உங்களை உள்ள கூட்டுப்பாங்க. அதுவும் நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன்னா இன்னும் எனக்கு முன்னுரிமை கொடுத்து உள்ள கூட்டுருவாங்க. இப்போ நான் வந்து இந்தியாவுடைய முக்கியமான இயக்கங்கள்ல நான் வந்து பெரிய எம்டியாவோ டைரக்டராவோ நான் வேலை செய்யலாம். இப்போ எந்த விதமான முடிவுகள் எடுக்கப்படும், எப்படி இந்த நாடு மாறும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த செபி சேர்மன். இந்த செபி சேர்மன் வந்து ஒரு நடுநிலையான ஒரு இடத்துல இருக்க வேண்டியவங்க. அவங்களே இன்வெஸ்டரா அதானி கிட்ட இருக்காங்க. அதானி மேல ஒரு கம்ப்ளைண்ட்டை என்கொயரி பண்ண மாட்டாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா லேட்டரல் என்ட்ரில வந்த ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி இந்திய கட்டமைப்பை, அந்த பியூரோக்ரஸியை ஃபுல்லாக உடைக்கும் ஒரு இது ஆரம்பிச்சாச்சு. நாளைக்கு போலீஸ் துறையிலையும் கூட ஒருவேளை ஆர்எஸ்எஸ் வருபவர்களை ஏடிஜிபி ஆகவோ டிஜிபி ஆகவோ இவர்கள் அப்பாயிண்ட் பண்ணலாம். இல்ல, காங்கிரஸ் மட்டும் இல்ல, காங்கிரஸ் பேசிக்கிட்டு தான் இருக்கு. காங்கிரஸ் அதை பத்தி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. பல இடங்களில் பேசியிருக்காங்க. இன்னைக்கு கூட அதை பேசினது ராகுல் காந்தி அவர்கள் தான். இது காங்கிரஸ் மட்டும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையையும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் முழுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு மாநிலமும் ரொம்ப முக்கியம். மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லா இடங்களிலும் நாங்க முன்னாடி இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான வியூகங்களும் எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் கையில் வச்சுருக்கோம். முழுமையான வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதை நான் வார் ரூம்லேருந்து கண்டிப்பாக கோஆர்டினேட் பண்ணுவோம். ஒரு இடத்துக்கு தேவையான வேற வேற வியூகங்கள் இருக்கு. பின் வரிசையில சீட்டு கொடுத்து அவங்க தான் அவமானப்பட்டாங்க. ராகுல் காந்திக்கு இதை பத்தி ஒரு இதுவுமே இருக்காது. அவருடைய நிலைமையில ரொம்ப ஸ்டெடியா தான் இருக்காரு. நாட்டு மக்கள் முன்னாடி அவமானப்பட்டது பாஜக அரசாங்கம். கொல்கத்தால ஒரு மருத்துவ மாநிலம் வந்து படுகொலை நாடு முழுவதும் அந்த மருத்துவ போராட்டம். இது வந்து ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து இன்றைக்கும் பெண்கள் அவங்க எவ்வளவுதான் மேல வந்தாலும் ஒரு சேஃப்டி இல்லாம இருக்கிறாங்கன்றது வந்து குறிக்கிற ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், மருத்துவர்களை அவமதிப்பதும் மருத்துவர்களை வன்முறையில் கையாளுவதும் ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இதையும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சமுதாயமாக நாம் அதை நிறுத்தணும். ஏன்னா ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை சேவ் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது பல விஷயங்கள் ஆகலாம். அப்போ அதை வந்து அந்த டாக்டரை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு மெக்கானிக் மாதிரி ஒரு ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்கில் வந்து வேற யாருக்கும் கிடையாது. அதனால அஃப்கோர்ஸ் சில பேர் தவறுகள் செய்யறாங்க, அவங்களெல்லாம் நம்ம கண்டிப்போம், அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றுவோம். ஆனா மருத்துவர்களை மிகவும் மரியாதையாக நடத்த வேண்டும் என்பது என்னுடைய பர்சனல் கருத்து. இது ரெண்டும் நான் இப்படிதான் பாக்குறேன். இது ரெண்டுத்துக்கும் தான் இந்த போராட்டம் வந்து திடீர்னு வெடிச்சது இல்லை. ரொம்ப நாளா மருத்துவர்கள் மத்தியில் எங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்ற ஒரு புழுக்கம் இருந்தது. அதோடைய வெளிப்பாடை தான் பார்க்கணும். ஆனா இது எதிர்கட்சி தலைவர் மறைமுகமா இருந்து பின்வழியில பாஜக கூட்டு வச்சிருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இது விமர்சனம் எல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய விமர்சனமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூட்டணி வந்து மிகவும் கொள்கை ரீதியான வலிமையான கூட்டணி. இந்த கூட்டணி வந்து இன்னும் பாஜகவை எதிர்ப்பதற்கு
எல்லா விதமான ஆயத்தங்களையும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதனால இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம். தமிழகத்துக்கு இந்த சமயத்துல பட்ஜெட் வந்து மத்திய பட்ஜெட் மிகவும் குறைவாக பண்ணியிருக்காங்க, புறக்கணிச்சிருக்காங்க. பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் தான் அந்த ரயில்வே பட்ஜெட். ஸோ அதெல்லாம் உங்களோட பார்வை. அதான் ரொம்ப மோசமான விஷயம். பட் என்னுடைய கேள்வி இதுல என்னன்னா, இதை பத்தி தமிழ்நாடு பாஜக என்ன பண்றாங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. மூச்சுக்கு 300 தடவை மோடி மோடின்றவங்க இங்க வந்து தமிழ்நாடு இப்படி வஞ்சிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கா? அப்ப நீங்க வந்து எதுவுமே போய் அங்க வந்து தமிழ்நாட்டுக்காக நீங்க பேச மாட்டீங்களா? அப்போ நீங்க தமிழகத்துக்கான கட்சியா இல்ல மோடிக்கான கையாட்களா? அவ்வளவுதான். அதான் என் கேள்வி.